பேரண்ட்ஸை போட்டு இது மாதிரி பண்ணி வச்சுருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்ணுச்சு? நான் நினச்சேன் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் ஏதாவது செய்யண்டு. ஒரு க்ரிப்புக்கு போடலான்னு பார்த்தா போட்டு இது பண்ணி வச்சிருக்கு. இப்போ இதை போட்டு மேலே அந்த தூளெல்லாம் போட்டால் தான் சரி வரும். இதெல்லாம் வந்து அந்த துளசியோட தூள் தான். ஏன்னா பேரண்ட்ஸ் எப்படியும் அதை இது பண்ணோன்னு நினச்சி அதே மாதிரி பண்ணி வச்சிருக்கு. ஓரளவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். மரத்தூளே இல்லை, இருந்தால் அதையே போட்டுருவேன். நேற்று நைட்டு போட்டோமா, காலையில் வந்து பார்க்குறேன். ஓரளவுக்கு க்ரிப்பாக பிடிக்குது. ஐயோ காலில் கக்கா, எப்போ பார்த்தாலும் இது கக்கா போயிடுது. பெட்டில் வச்சா பெட்டில் போயிடுது, பயத்திலே போயிட போடுது. சரி இப்போ உள்ள கறி இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. அது பேரண்ட்டு மட்டும் அது எடுக்காமல் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. அது எடுத்துச்சுன்னா தான் எரிச்சலாக வருது. ஏன்னா நினச்சேன் இந்த குப்பைலாம் இருந்துச்சுன்னா அது கண்ணில் ஒட்டிக்கும், அதுக்காகவே தான் அந்த குப்பை போடாமல் வெறும் சாக்கு மட்டும் போட்டு வச்சுருந்தேன். இது என்னன்னாக்கா காலையில் வந்து பார்க்கும்போது சாக்கெல்லாம் எடுத்து பிடுங்கி போட்டு வச்சுருக்கு பேரண்ட்டு. ஓரளவுக்கு பரவாயில்ல, நிற்கிது, நடக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த சாக்கில் நல்லா க்ரிப்பு கிடைக்குது. இப்படியே இருக்கட்டும். வாயில் ஒட்டிகிட்டு இருக்குது. வாயில் உள்ளதை போட்டு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல. இப்போ நிற்கிது ஓரளவுக்கு. மாஷா அல்லாஹ், இதுவே போதும்.
இது இப்போ தான் தூக்கிட்டு வந்தேன் நான் மேலேருந்து. எல்லாருக்கும் நைட்டு தண்ணி மாற்றிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவுக்கு நிற்கிது பாருங்களேன். முன்னாடி காலை நல்லா சுருட்டி வச்சுருந்தது, இப்போ நல்லா நிற்கிது, ஓரளவுக்கு நடக்க முயற்சி பண்ணுது. அதே சமயம் சாக்கு பாக்ஸில் போட்டதுனால பரவாயில்ல, ஓரளவுக்கு க்ரிப்பாக நிற்கிது. காலையில் நான் கை கொண்டு போனாலே எனக்கு கையை கடிச்சிது, இப்போ அந்த அளவுக்கு தெரியல. சாம நிற்கிது, பயந்துட்டு நடுக்குது, அப்படியே கொதிக்குது மேலே பார்த்தீங்கன்னா. அப்படியே தொட்டு அப்படியே சுடுது மண்டலம். பயந்துட்டே இருந்தேன், இது என்னடா இது, கால் சரியில்லைனாக்கா சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியாது. அது இப்போவே கொஞ்சம் கிராஸாக தான் நிற்கிது பாருங்களேன். அதுக்கு பேலன்ஸ் இல்லை, இந்த கால் குச்சி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த கால் நல்லா பேலன்ஸ் பண்ண முடியல. இன்ஷால்லா பார்க்கலாம், ஓரளவுக்கு ஒரு காலில் பேலன்ஸ் பண்ணி தான் நிற்கிது. இப்போதைக்கு முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ ஃபெதர்ஸ் எல்லாம் நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இப்போ இதை பார்த்தாலே கோழி குஞ்சு மாதிரி தான் இருக்குது. கோழி குஞ்சு சைஸ் தான் இருக்குது. இந்த கலர் கோழி குஞ்சுலாம் விற்கலையா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபீடெல்லாம் கொடுத்துருக்கு ஃபுல்லாக, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுட் பேக்கு கொடுத்துருக்கு. இது என்ன கலர் வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல. உடம்புலாம் க்ரீன் கலர் இருக்குது, விங்ஸு கிட்ட கொஞ்சம் ப்ளூ கலர் தெரியுது, மண்டை கொஞ்சம் ப்ளூ கலராக தெரியுது. எப்படி வரப்போகுதுன்னே தெரியலண்ணா. கோழி குஞ்சு நடந்து போகிற மாதிரி தான் போகுது. ஐயோ, கக்கா கக்கா போட்டு கக்கா மேலேயே பாருங்க, அது மேலேயே தேய்ச்சிக்கிட்டு இருக்கு. பெட்டில் இருந்தால் என்ன ஆயிருக்கும். ஐயோ, இதை எதால் துடைக்கிறது. லொக்கார், இது லொக்கார். இரு கீழே விழுந்துடாத. தொடச்சிட்டியா? போக்கார். எப்போ நான் கையில் எடுத்தாலும் போயிடுது. அது உனக்கு எப்படி தெரியுது கையில் எடுக்கிறேன்னு? இது பேரண்ட்ஸ் எல்லாம் கத்திட்டு கிடக்கு மேலே. மூஞ்சியே காட்ட மாட்டேங்குது. பாக்ஸு சரியான ஹீட்டாக இருக்குது இந்த சம்மரில். பானை கூட அந்த அளவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. பானையும் அப்படி தான் இருக்கும், ஆனால் பானையை விட பாக்ஸு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். கண்ணை காமி. கண்ணில் என்ன இருக்குது? கண்ணில் தூசி தானடா அது. இது கண்ணில் கொஞ்சம் தூசி ஒட்டிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. கண்ணில் கொஞ்சம் தூசி இருக்குது பார்த்தீங்களா? அதை தொடச்சி விட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். தெரியுதா? தொடச்சிட்டேன் அந்த கண்ணை.
போமா இப்படி. போமா ஆ வா போலாம். வா போலாம். முடியா உங்கள் அம்மாட்ட போகலாம். முடியாடா முடியா. கையில் ஏறு கையில் ஏறு கையில் ஏறு கையில் ஏறு. தூக்கம் வந்துடுச்சா? போமா வா போடும். முடியா போகலாம். முடியா மணி ஆயிடுச்சு வா. பயப்படுது நல்லா. காலையில் நான் வந்து பார்க்கும்போது இந்த சாக்கெல்லாம் தூக்கி அது பேரண்ட் வந்து இழுத்து வெளியில் கொண்டுட்டு போயிருந்துச்சு. பாதி தொலைக்கு ஃபுல்லாக தூக்கல. இந்த சாக்கு அது தெரிஞ்சு பார்த்தீங்களா, அது அப்படியே இழுத்துட்டு வெளியில் போயிறதுக்கு இதுவரையும் எடுத்து வச்சிருச்சு. இது எங்கே கிடக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் கிடக்கு. அப்புறம் வந்து திருப்பி சாக்கை உள்ளார போட்டு அந்த தூளெல்லாம் போட்டதுக்கப்புறம் இப்போ அதால் எடுக்கலை. அதான் நினச்சேன் இது ஏதாவது பேரண்ட் ஏதாவது பார்க்கும், இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஐட்டம் உள்ளக்க போட்டோன்னா அதுங்களுக்கு தெரியும் இது எதுக்கு புதுசாக ஒரு சாமான் உள்ளார வந்து இருக்குன்ட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி வெளியே எடுத்துருங்க. இந்த மாதிரி ஆளுங்க இதுங்கெல்லாம். சரியான ஹீட்டாக இருக்குது. இது எப்போதும் 4 எக்கு வைக்கும், இப்போ தான் 3 தான் வச்சுருக்கு. அதுவும் ஹேட்ச் ஆகுமான்னு தெரியாது. இவங்கெல்லாம் ஒன்றும் வைக்கவே இல்லை. பேர்டெல்லாம் சரியான ஹீட்டாக நிற்கிது பாவம். பார்த்தாலே தெரியும் எப்படி ரெக்கையை விரித்து வச்சுட்டு உட்காந்துருக்கு பாருங்க ஹீட்டில். பாவம். எல்லாம் ஓடிட்டு உள்ள பூந்துட்டுங்க. பானையை சாய்ச்சி வச்சிருக்கு.